ஒருத்தரோட மைண்ட் செட்டில் இது ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிதப்பு அல்லது மயக்க நிலை அல்லது பதட்டம், அந்த ஒரு துயரம், பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா தே ஆர் கிரியேட்டிங் அ சிச்சுவேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா எல்லாரும் அங்கே கத்துவாங்க, எல்லாரும் போய் கூட்டம் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு இடம் கூட விட மாட்டாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. இப்போ வழக்கமாக நம்ம பேசுகிறோம், அதை ஒருத்தர் ரசிக்கிறாங்க, நம்ம கூட இருக்கு, அது ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம அதை விட்டு முழுசாக வெளில வரல அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு சுமையாகவே மாறிடுறோம். ஒரு ஜென்ரேஷன் மேலே பொறாமை இருக்கும். அவங்க கூட அவங்க ஏஜில் உள்ளவங்க கிட்ட போட்டி பொறாமையோடு இருப்பாங்க. அவங்க இறந்து போனப்புறம் அவங்க பிள்ளைங்கிட்ட அதே போட்டி பொறாமையை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த போட்டி பொறாமைன்ற கேரக்டரிஸ்டிக் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அந்த 38 மருந்தையும் வாங்கி வச்சுருந்தேன். நிறைய படித்து வச்சுருந்தேன். எல்லாமே அது எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லுவேன். அப்புறம் இதை பற்றி உங்கள் ஆஃபீஸில் ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்கும்போது எல்லாம் சொன்னோடனே எல்லாருக்கும் அது பிடிக்குது. இந்த மருந்து எங்கே கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, நான் என்ன ப்ராடக்ட் ப்ரொமோஷனாக பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் சொன்னோடனே என் மருந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் அதை விற்கிறதுக்காக நான் இங்கே வரல. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அதை படிக்கும்போதே எனக்கு அதில் நிறையா ரிலீஃப் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் க்யூரிங், ஹீலிங் எல்லாமே இருந்தது. அப்போது படித்தாலே குணம் தரும், பார்த்தாலே குணம் தரும், புரிந்தாலே குணம் தரும், நினைத்தாலே குணம் தரும், அந்த மாதிரி புரிஞ்சுது. இப்போ இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒன்று இருப்பாங்க. ஒரு மருந்தை பற்றி சொல்லுவாங்க, CCIRSன்னு ஷார்ட் ஃபார்ம். அது எல்லாம் அந்த அந்த 5 அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட சமநிலையின்மை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னென்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இன் பாட்டில் அந்த மருந்து. கிளமேட்டிஸ், ஐ வந்து இம்பேஷன்ஸு, ஆர் வந்து ராக் ரோஸு, செரி ப்ளம், சிசினா செரி ப்ளம் கிளமேட்டிஸ் வரும்னு நினைக்கிறேன். IRS, எஸ்ஸுக்கு என்ன வருது? ஸோ இப்போ அந்த இது என்னென்னா, கடைசியில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், எஸ்ஸுங்க வந்துருச்சு, ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். அப்போ அந்த இடத்துல என்னென்னலாம் ஃபீலிங் வரும் அப்படின்றது அதில் வந்துடும். அப்போ ஒரு மயக்க நிலைக்கு போவாங்க, அதுக்கு கிளமேட்டஸ். அப்புறம் இம்பேஷன்ஸ் வந்து எல்லாம் பதட்டத்தில் இருப்பாங்க, அதுக்கு ஒன்று. சிசி இன்னொன்று வந்து செரி ப்ளம், அது வந்து என்னென்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பிஹேவியர். இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஓடுவாங்க, ஆடுவாங்க, தலையில் அடிச்சுட்டு ஆடுவாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பிஹேவியர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு புரியாது. அப்புறம் ராக் ரோஸ்ன்றது கடும் பயம், அதில் ஒரு ஷாக் வந்துடும், எல்லாருக்குமே அந்த பயம் வந்துடும். அந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் வந்து டீப் கிரீஃப், ஒரு பெரிய சோகம், அது எல்லாமே அங்கே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒருத்தரோட மைண்ட் செட்டில் இது ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிதப்பு அல்லது மயக்க நிலை அல்லது பதட்டம், அந்த ஒரு துயரம், பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா தே ஆர் கிரியேட்டிங் அ சிச்சுவேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த பதட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுன்னா வண்டி எங்கேயோ போய் இடிக்கும், ஏதாவது அது மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அப்போது ஒரு காலத்தில் வந்து நான் வந்து இந்த ரெஸ்கியூ ரெமெடி மட்டும் கையில் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது கூட இல்லை. ஆனால் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா இந்நேரம் ஒரு ட்ராப் அது குடித்தாலும் ஏதோ ஒரு பேலன்ஸ் வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் அதை நினச்சாலே ஏதோ ஒரு ரிலீஃப் வர மாதிரி தோணும். ஸோ அப்போ என்னென்னா, அகெயின் அண்ட் அகெயின் இந்த இதில் எல்லாமே என்ன வருது அப்படின்னா, நம்ம மனநிலையை பற்றி நம்ம ஒரு புரிதலுக்கு வரும். இப்போ நம்ம இங்கே வந்தப்போ இதை தட்டி விட்டோடனே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்க, ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணுமா, மைண்ட் காம் ஆகணுமா, முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்போ அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கு வரும்ல, சம்திங் இஸ் நாட் ஓகே. நம்ம பதட்டத்துக்கு காரணமா, இல்லை அது வந்து ரொம்ப லேசானதாக இருந்ததா, இல்லை நம்ம இங்கே போக முடியாத இடையில போயிடலான்னு நினச்சோமா, இல்லை இங்கே வச்சிருக்கணுமா, இங்கே ரூம் இருக்கான்னு கேட்டிருக்கணுமா, நிறைய நம்ம கேள்வி வருது. நம்ம அப்படி இல்லைன்னா எல்லாரும் டென்ஷன் ஆகி எல்லாரும் கத்தி அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம வரோம். இல்லாட்டி இந்த உணர்வு நிலைக்கு வரலன்னா நம்ம உணர்ச்சி பிழம்பாக மாறிடுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா எல்லாரும் அங்கே கத்துவாங்க, எல்லாரும் போய் கூட்டம் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு இடம் கூட விட மாட்டாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, எது அங்கே இது. அப்போ வந்து உணர்வு நிலையில் யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதானத்தோட. அப்போ அவங்க வந்து அங்கே கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் காத்தொட்டுன்னுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு மென்மையான நிலைக்கு வர்றது, அந்த புரிதலுக்கு வர்றது, மைண்ட் என்னவா இருக்குது. இப்போ நான் சொன்னலையே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையனுக்கு வந்து அவன் புறமப்படுறான்னு கூட தெரியாமல் இருக்கும். இப்போ தமிழில் இப்போ கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா காண்டாகிறான் அப்படின்றாங்கல்ல, அந்த காண்டு தான் அந்த ஃபீலிங்னே தெரியாது, அவர் கேர்னு நினச்சிட்டு இருப்பார், அது ஆக்சுவலாக காண்டாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி பேசினப்போ அந்த பொத்தி வைக்கிறத பற்றி கேட்டிங்க. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்தவங்க நலனில் ஓவர் அக்கறை, தன்னை விட்டுட்டு அடுத்தவங்களை காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு அக்கறை.
அதே மாதிரி ஓவராக பயம். போனால் திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு இல்லை, ஐயோ வந்துருவாங்களா வரமாட்டாங்களா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு இமேஜினேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஃபீலிங் ரியலைசேஷன் தான் நம்ம வியாதியில். அப்படி அந்த பயம் அதிகமாகிட்டே இருந்துன்னா என்ன க்ரானிக்னு சொல்கிறோம்ல, அப்போ ஒரு ஹெல்த் கண்டிஷனே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும்ல. இப்போ ஒரு துயரம்னு சொல்கிறோம், தனிமையில் இருக்காங்க ஒருத்தர், ரொம்ப துயரத்தில் இருக்காங்க, ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த துயரம் வந்து யாருமே அதை அட்ரஸ் பண்ணல, அவங்களுக்கே அது தெரியல, அப்படியே அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு அம்மாவோ அப்பாவோ இறந்துடுறாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுது. அந்த மனம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் கண்டிஷன். அது ஒரு துயரம் வந்து ஒரு லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது தெரியலனா எப்பயாவது ஏதாவது அந்த ட்ரிகர் ஆகும்போது திருப்பி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷனே இருக்காது. இப்போ நம்ம எட்வர்ட் பேக்கோட லேயர்ஸ், அதாவது அந்த அடுக்கடுக்கான மனநிலைகள் அதை பத்தி சொன்னோம். அதுல குறிப்பா அந்த ஹெதர் கேரக்டர், அதுக்கு வந்து இந்த ரெமெடி கொடுக்கறதுனால என்ன சேஞ்சஸ் வரும்? ஓகே, இப்போ அந்த ஹெதர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஓவராலா ஒன்று சொல்லணும். இப்போ இந்த பாக்ஸ்ல எப்பயுமே நம்ம போட முடியாது இவங்க ஹெதர் தான், இவங்க வாட்டர் வயலட் தான், இவங்க இம்பேஷன் தான். ஒருத்தர் எப்பவுமே தனியா இருக்கிறதுலே கம்ஃபர்டபுளா இருக்கவங்க கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இந்த ஹெதர் மனநிலைக்கு போவாங்க. யாராவது நம்மளை வந்து பார்த்தா நல்லா இருக்கும், நம்ம கிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எது ப்ரிடாமினன்ட் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. ஸோ ஆனால் அவங்களே அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, நான் இப்படி கிடையாது ஆனால் இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. அதான் அந்த ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். இப்போ நம்ம அதை அட்ரஸ் பண்ணும்போது அவங்க அதை உணர ஆரம்பிப்பாங்க, நான் இப்படி கிடையாது, இதுல நான் என்னோட இதை தான் நான் யோசிச்சிருக்கேன், அவங்களுக்கு டைம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்கல, நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட மணிக்கணக்கா கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த அந்த பிரிங்கிங் தட் அவேர்னஸ் இன் தட் பர்சன். ஸோ இப்போ ஹீல் பண்ண ஆரம்பிச்சு அந்த அவேர்னஸ் வந்தோடனே தானேவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு ட்ராமானால இல்லாட்டி ஃபிசிக்கல் மென்டல் இமோஷனல் ஏதோ ஒரு ட்ராமானால பாதிக்கப்பட்டவங்க அவங்க பண்றது வாட் எவர் தே டூ பிஹேவியர் மேனிஃபெஸ்ட் ஆகுது என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் என்னோட இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ என்னோட அக்கா பையன் விஸ்ருத் வந்து நீ பேசிட்டே இருப்ப, நீ பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்ப அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த டைம்ல நான் அப்படிதான் இருந்தேன், அது எனக்கே தெரியல. அவன் சொன்னப்பறம் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளை பார்த்தா பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அது நமக்கு ப்ராசஸ் ஆகாத ஒரு இது. அப்போ ஒருத்தர் சொல்லும் போது அந்த அவேர்னஸ் வரும்போது, ஓ நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு அது நமக்கு புரியுது இல்லையா. இப்போ வழக்கமா நம்ம பேசுறோம், அதை ஒருத்தர் ரசிக்கிறாங்க, நம்ம கூட இருக்கு, அது ஒரு சுச்சுவேஷன். ஆனா ஏதோ ஒண்ணு நம்மள அஃபெக்ட் பண்ணிருக்கு, நம்ம அதை விட்டு முழுசா வெளில வரல அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு சுமையாவே மாறிடுறோம் நம்மள அறியாமலே. ஸோ அதை தான் நான் உணர்ந்தேன். இப்போ இந்த ரெமெடியில அதை பார்க்க முடியுது. ஈவன் நான் இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஹெல்த் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு கோட் எனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ ஹெல்த் இஸ் வெல்த்னு ஒரு கோட் இருக்கு, அது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதுல நம்ம என்ன சொல்றோம்னா, உடல் நலமே உண்மையான செல்வம், அதுதான் அதோட மீனிங். இதுல என்ன சொல்றாருன்னா, ஹெல்த் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னா உடல் நலமே மகிழ்ச்சி. அப்போ அதை யார் வேணா எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சியா இருக்கும்போது உடல் நலமா இருக்கும் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம், இல்ல ஹெல்த் இஸ் வெல்த்துக்கு ஈக்குவலா மீனிங்கும் புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே அந்த மகிழ்ச்சியே செல்வம்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அது நம்ம ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு டைம்ல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ முக்கால்வாசி இதுல நீங்க நம்ம பாக்குற அந்த கண்டிஷன் எல்லாமே ஒரு ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷனல். ஏன் சொல்றோம்னா, அவங்களால வழக்கமா அவங்க எப்படி இயங்குவாங்களோ அப்படி இயங்க முடியல, அவங்களுக்கு அந்த பாதிப்பே அவங்களால உணர முடியல. அப்போ அதை அவங்கள அந்த உணர்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த மருந்து உதவி பண்ணும். இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு, பட் அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கே வர மாதிரி அந்த ஒரு டிராப் மருந்து கூட அவங்கள டக்குன்னு அந்த ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்துரும், கண்டிப்பா தானாவே கொண்டு வந்துரும். இதுல நான் ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம 2012-13 அந்த டைம்ல தான் படித்தோம் நினைக்கிறேன் ஃப்ளவர் ரெமெடி. இப்போ 26 ஆயிடுச்சா. இந்த 13 வருஷத்துல இப்போ படிச்ச புதுசுல உடனே ஒரு ஆர்வத்துல நம்மளை சுத்தி இருக்கவங்கள நீ சொன்ன மாதிரி பாக்ஸ்ல போட்டு பார்ப்போம். ஆனா நான் இப்போ யோசிச்சு பாக்குறேன், எல்லாருமே அந்த பாக்ஸ்ல இல்ல, மனநிலை மாறி இருக்காங்க. அதே மாதிரி அதாவது அதுல நான் சும்மா சொல்றேன், ஒரு நல்ல கெட்டன்னு இல்ல, ஒரு பெட்டரா இருந்தவங்களாம் இப்போ வேர்ஸாவும் ஆயிருக்காங்க. அதையும் நான் கவனிக்கிறேன். அதுக்கும் காரணங்களும் இருக்கு, ஆனா அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணல. கரெக்ட். இது அப்போ வந்து அந்த ரியலைசேஷன் தான் ஹீலிங் இல்லையா. கரெக்ட் கரெக்ட். அப்புறம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன். ஒரு அம்மா பையன் இருக்காங்க, பையனுக்கு வந்து அம்மா சமைக்கிறது ஏதோ பிடிக்கவே இல்லை, எதனாலும் திட்டிட்டு போயிடுறான் ஏதோ சம்திங். ஆனா அவனுக்கு வந்து அந்த சமையல் பிரச்சனை கிடையாது, அவனோட மனநிலையில அது ஏதோ இருக்கா. அப்போ அது 2 பேரையும் தானே அஃபெக்ட் பண்ணும். அப்போ 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவையா? 2 பேரையும் அந்த இதுக்கு கொண்டு வரணும். இப்போ உதாரணமா நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த அம்மா சமையல்
அந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் பிடிக்குது. அந்த பையனுக்கு மட்டும் பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா ரொம்ப அதுக்காக உடைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையா? ஆனா அவங்களுக்கு பையன் தான் எல்லாம் முக்கியம். அவனோட ஒப்பீனியன் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு நினைச்சா, அவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. சோ அவங்க அந்த மாரி அம்மாவா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் அந்த இத கொண்டு வரணும். நீங்க ஏன் உங்களே நீங்க வருத்திக்கிறீங்க? பீட்டிங் ஒன் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ! நான் சரியா செய்யல போல இருக்கு. நான் இத பண்ணிட்டேன் போல. என் பிள்ளைக்கு பிடிக்கல. ரிப்பீட் பண்ணுவாங்கல்ல. அப்ப அவங்கள அந்த இதுக்கு கொண்டு வரலாம். நீங்களும் ஒரு மனுஷி தான். உங்களுக்கும் ஒரே மாரி எல்லா நாளும் வராது. ஏன் நீங்களே போட்டு இப்படி புலம்பி உங்களே நீங்க ஏன் வருத்திக்கிறீங்க? மிச்சவங்க நல்லா தானே சாப்பிடுறாங்க. நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்குதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ராக்குக்கு கொண்டு வரலாம். இப்ப அந்த பையன் கிட்ட வந்து நீ இப்படி சொல்றது அம்மாவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் டாக்கிங், கவுன்சிலிங் அந்த மாதிரி இதுல வரும். பட் இந்த ரெமெடின்னு கொடுக்கும்போது அந்த பையன் கிட்ட என்ன அங்கன்னா அவனுக்கு அந்த பிளேமிங் அவனை அறியாமலே அந்த வில்லோ ஆர் பீச் ஆர் ஹாலி மைண்ட் செட்லாம் இருக்கான் இல்லையா? சம்திங் கிரிட்டிக்கல் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கான். அண்ட் ஆல்சோ இஸ் டிஸ்பிளேசிங் ஹிஸ் இமோஷன். அவனை கொஞ்சம் கிரவுண்டடா கொண்டு வரதுக்கு என்ன வேணா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஸ்கியூ ரெமெடியில 5 காம்பினேஷன் இருக்குல்ல, அது ஒரு டிராப் எடுத்தாலே ஒரு பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அம்மாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரெஸ்கியூ ரெமெடி மாதிரி ஒரு இது வந்து சேஃபான காம்பினேஷன். எல்லா சுச்சுவேஷன்லயுமே அவங்கள ஒரு பெரிய ஒரு வலி வேதனைக்குள்ள போகாம அவங்கள அப்படியே ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அது மாதிரி நம்ம ஹார்ட் கோர் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வில்லோ, ஹாலி, எதர் இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த ரெமெடி எடுக்கிறதுனாலயோ இல்ல ரியலைசேஷன்னாலயோ? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ரியலைசேஷன்னால வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெமெடி அஃப்கோர்ஸ் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, எனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன எனக்கு மருந்து சொல்றது, இதை பத்திலாம் எனக்கு ரொம்ப தெரியும். நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அவங்க கொஞ்சம் அந்த ரியலைஸ் பண்ற லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? இப்போ இதுல ஒரே ஒரு இது நான் இன்னொன்னு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கோ எனக்கோ ஒரு சிலர் அந்த ஸ்ட்ராங் நெகட்டிவ் கிரிட்டிக்கல் கேரக்டர்ஸ் விட்டு நம்ம விலகி இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தூபம் போட்டு அவங்களை என்கரேஜ் பண்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? பிகாஸ் அவங்கள இவங்க நேரடியா திட்ட மாட்டாங்க. இப்ப நம்ம 2 பேரை பத்தி ஒருத்தர் கிட்ட பேசும்போது அது அவங்களுக்கு ரொம்ப இனிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கள பத்தி இன்னொருத்தர் இதே மாதிரி தான் பேசுவாங்கன்னு அவங்களுக்கு புரியணும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸை என்கரேஜ் பண்ற ஆளுங்க குறைஞ்சா அந்த மாதிரி அவங்க எப்பவுமே அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும். சோ அந்த அப்போ நமக்கு டக்குன்னு அந்த ரியலைசேஷன் வந்து அவங்கள அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தா, இப்போ ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு உள்ளவங்க, அவங்களுக்கு பிடித்தவங்க யாராவது இருக்காங்க, யார் சொன்னா இவங்க கேட்பாங்க, அப்படி இருந்ததுன்னா சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் இட் இஸ் தட் பர்சன்ஸ் எஃபர்ட் அண்ட் டிராவல் தான். அண்ட் ஆனா எனக்கு என்னோட இது என்னன்னா, நம்ம சொசைட்டில எல்லாருமே they get too busy with others lives இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கனாலே இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தீனி கிடைக்காது. இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க சொன்னபடி இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சப்போர்ட்டிவா இருந்தவங்களே ஒரு காலகட்டத்துல அகேன்ஸ்டா மாறுறாங்க இல்ல, அதையும் நம்ம பாக்குறோம்ல. நம்ம இவங்க கிட்ட இவ்வளவு வெறுப்பை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு தோணும். அதே மாதிரி இவங்க அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு ஜெனரேஷன் மேல பொறாம இருக்கும். அவங்க கூட அவங்க ஏஜ்ல உள்ளவங்க கிட்ட போட்டி பொறாமையோட இருப்பாங்க. அவங்க இறந்து போன அப்புறம் அவங்க பிள்ளைங்க கிட்ட அதே போட்டி பொறாமையை கொண்டு வருவாங்க. சோ அந்த போட்டி பொறாமைன்ற கேரக்டரிஸ்டிக் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கு. அது யார்கிட்ட இருந்தது, இப்ப இவங்க பிள்ளைங்களோட நிலைமையில தான் அவங்க இல்லையா, அதை மறந்துடுவாங்க. சோ அந்த ஒரு ஹேட்ரட் கண்டினியூ ஆகுது இல்லையா? சோ அது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா மாறிடுவாங்க. அவங்க அதாவது தன் தலைமுறையை விட்டு அடுத்து தன்னோட பிள்ளைங்களோட தலைமுறை, தன்னோட பேரம்பேத்தி அவங்களையும் குறை சொல்ற மைண்ட் செட்லயே இருப்பாங்க. சோ என்னன்னா அதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இல்லாம போச்சுன்னா இது கண்டிப்பா மாறும். அப்புறம் இந்த சப்ரஸ்டு கிரீஃப், அதை ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம்க்கு நிறைய சொல்றோம் இல்லையா? அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற இந்த ஜெனரேஷனல் கேரி ஓவருக்கெல்லாம் காரணம்னு தோணுது. இப்போ இந்த காலத்துல கவுன்சிலிங் அந்த மாதிரி போறாங்க, கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நம்ம ஸ்டேட் இப்படி இருக்கோம்னா தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் நான் பாக்குறேன் டீப் டிப்ரெஷனே போயிடுறாங்க. அவங்க தான் என்ன பேசுறோம் என்ன இது பண்றோம்னு தெரியல. அந்த காலத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்குமா? ஏன் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த மாமியார் மருமகள் கதை தொடர்றதுக்குலாம் அதான் காரணம்னு நான் அடிக்கடி நினைப்பேன். அந்த காலத்துல ஒரு பயங்கர ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நேச்சுரலாவே இருந்துன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுந்தே ஆகணும். அவங்க வந்து இயற்கை இதுக்கு கூட வெளியில தான் போகணும். அப்போ அது வெளிச்சம் வந்த அப்புறம் போக முடியாது. அப்போ குறிப்பிட்ட டைமுக்கு எழுந்திரணும், அது ஆட்டோமேட்டிக். அப்போ குறிப்பிட்ட டைமுக்கு தூங்கணும். அப்போ உணவுல வந்து இவ்வளவு கலப்படம் கிடையாது, இவ்வளவு ஜங்க் ஃபுட் கிடையாது. அப்போ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாங்க. நிறைய பாத்தீங்கன்னா மனநோய்களுக்கு அடிப்படை வந்து பசி, பட்னி, போதிய ஊட்டச்சத்து இல்லாததான் காரணம். இப்போ நீங்க யார வேணா பாருங்க, இந்த மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆனவங்க எல்லாருமே சரியா சாப்பிடாம இருந்திருப்பாங்க ஒரு ஃபேஸ்ல. அவங்களோட ஹெல்த் இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ வந்து தாய்க்கு வந்து மிதமிஞ்சிய ஊட்டச்சத்தும் ஓய்வும் தேவை.
ம். அந்நேரத்துல அந்த அம்மாவை அட வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு, ம். அவங்கள யாரும் சரியா கவனிக்கலன்னா அவங்க அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. ம். இப்போ ஏதோ ஒரு கோவத்துல ஒரு கர்வத்துல யாரோ இல்ல ஏதோ ஒரு விரக்தியில ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. ம். தன்னோட பேசிக் நீடே அவங்க மறந்துடுறாங்க. ம். சாப்பிடாம இருக்கும்போது அதுதான் வந்து அவங்களோட பிரெயினையே கொஞ்சம் பாதிக்குது. ம். ஏன்னா மூளைக்கும் ஒரு போதுமான ஊட்டச்சத்து தேவையில்ல. ம். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பயோகெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எல்லாமே ப்ராசஸ் நமக்கு புரியுது இல்லையா? ம். அப்போ அந்த தேவையான சத்து கிடைக்காத போது அவங்களோட தாட் பேட்டர்ன் வியர்டா மாறி அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ம். டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஒழுங்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒழுங்கா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல வேற எதையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டில ஹாபில இன்வால்வ் ஆயிட்டாங்க, நல்ல ம். ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்கன்னா அதை விட்டு டக்குன்னு வெளியே வருவாங்க. ம். இப்போ இந்த பிரசவ காலத்துல நிறைய குடும்பத்தினர் கூட உட்கார்ந்து குழந்தைங்க அந்த தாயையும் பிறந்த குழந்தையும் பாத்துக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தாய் வீட்டுக்கு அனுப்புறதே அதுதான். ம். ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவ் சப்போர்ட் அங்க கிடைக்கும் அப்படிங்கறதுனால ம். இல்லையா? ஒரு அந்த கிராமமே சேர்ந்து கிராமமே குழந்தைய வளர்க்கணும்னு கரெக்ட். சொல்லிட்டு. அந்த குழந்தை பேரா இருந்தாலும் ஊரே வந்து நிக்குது. ம். குழந்தை வளர்ப்புலயும் ஊரே வந்து நிக்குது. அதே மாதிரி இந்த பெண் வயதுக்கு வந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சமைச்சு போடுவாங்க இல்லையா? ஆமா. அந்த ஊட்டச்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய், உளுந்து களி, ம். கருப்பட்டி. அம்மா சொல்லுவாங்கல்ல கருப்பட்டி, குழந்தை பிறந்து நடந்த வீட்டுக்குலாம் கருப்பட்டி கொண்டு போவாங்களாம். ஏன்னா ம். கருப்பட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. ம். அம்மா சொல்லுவாங்க, இப்ப என்ன எல்லாரும் சோப்பும் பவுடரும் வாங்கிட்டு போறீங்க, அந்த காலத்துல எல்லாம் கருப்பட்டி கொண்டு போவாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து எல்லாமே கனெக்டட் வித் இது. இப்ப கூட நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா துயர வீட்டுக்கு போறவங்க பயிரை வேக வச்சு கொண்டு ஆமா. போறாங்க. ம். சோ அங்க சமையல் நடக்காது, அங்க சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. சோ எல்லாத்துலயுமே அந்த ஃபுட்டை பத்தி யோசிச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெளிய. நகர்ப்புறத்துல அதை விட்டு விலகி வந்துட்டோம்ல. அப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மன பிரச்சனைகளுக்கு எல்லாமே அந்த சரியான உணவு, ம். சரியான ஓய்வு இல்லாதது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்போ ம். அந்த ஒரு வியர்ட்னஸ்க்குள்ள நுழைஞ்சுட்டாங்கன்னா அதுலயே அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ம். அதுதான் ஒரு கிரானிக். நீங்க பாத்தீங்கன்னா அதே அலோபதியில போனீங்கன்னா உடனே ஸ்கிசோஃப்ரினியா, டிப்ரெஷன், இன்னும் என்ன இருக்கு, இது இன்னொரு பைபோலார் அப்படி ம். இப்படின்னு டைட்டில் கொடுத்துருவாங்க. ம். டாக்டர்ஸ்க்கே அது தெரியாது. ஒரே பேஷண்ட்டுக்கு எல்லா மருந்தையும் கொடுப்பாங்க. நீங்க ம். வேணா யார வேணா கேட்டு பாருங்க. அவங்க ம். கொடுத்துருக்க மெடிகேஷனை நீங்க தேடி பாத்தீங்கன்னா எல்லா கண்டிஷனுக்குமே கொடுத்துருப்பாங்க. ம். பேசிக் வந்து அவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன் கிடைக்காது தான். ஆ. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ அந்த ஃப்ளவர் ரெமெடி உடைய இதுவும் என்னன்னா, நீ வந்து சோகத்துல இருக்க, நீ சரியா சாப்பிடல அப்படின்ற ரியலைசேஷனுக்கு வரணும். ம். இப்போ ஐ எம் நாட் கிரவுண்டட்னா அப்போ அப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூ ஆனாங்கன்னா அகைன் அவங்களோட ஹெல்த் இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ம். ஸோ அந்த ரியலைசேஷனுக்கு வந்துட்டு டக்குன்னு சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருது. ம். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது ரெமெடி, ஹீலிங் அது எல்லாமே தாண்டி ஒருத்தருக்கு எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வருதுன்னு தோணுது. ஏன்னா இப்ப நம்ம படிக்கும்போது நம்ம அப்படியே பொருத்தி பார்த்தோம். ஓகே, இவங்க இந்த கேரக்டர் அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த வருத்தமோ மன அழுத்தமோ இல்லாம ஒரு ஈஸியா அதை எடுக்க முடிஞ்சது. சரி, அவங்க சரியாகட்டும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதனால இதை கண்டிப்பா எல்லாரும் படிக்கவாது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் இல்லையா? இது ஒரு 7 ஹெட்டிங், அதுக்குள்ள ஒரு 38 ரெமெடி. அதுவும் அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் கடைசி காலத்துல எரிச்சதெல்லாம் கேள்விப்படுறோம். ஏன்னா காம்ப்ளெக்ஸா வேண்டாம், சிம்பிளா மக்களுக்கு கொடுக்கலான்ட்டு. அப்போ அது எவ்வளவு தூரம் அவருக்கு கடவுளோட அருள் இருந்திருந்தா அதை செஞ்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ புக்கு வேணும்னா உங்களோடது இப்போ நம்ம கடையிலயும் இருக்கு. ஓகே. அதை தாண்டி கோர்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா, இல்ல எடுத்திருக்க ஐடியா இருக்காங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன முதல் பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சவலப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு அம்மா குழந்தை வந்து அம்மா 2வது வாட்டி கருவுற்று இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு ஒரு ஏதோ ஒரு தனக்கு அன்பு குறைஞ்சிருமோ அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன பொறாமை அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தை பிறந்த அப்புறம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிருமோ, நம்ம அம்மா அப்பாவை நம்ம பங்கு கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு தாட் வருது இல்லையா? ஸோ சவலப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹாலி கொடுத்தா எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு சிம்பிள் தான். இப்போ ஒரு குழந்தைய நம்ம வெறுக்க மாட்டோம்ல. அது வந்து நீ மோசமானவன், நீ பொறாம பிடிச்சவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஃபீலிங்கை. அந்த பிள்ளைக்கு ஏன் அந்த ஏக்கம் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வயசுல பெரியவங்களையும் நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்ன்றதுதான் இதுல இது. சோ நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். அப்போ உணர்வுகளை ரொம்ப மென்மையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் இது உதவுது. ஃப்ளவர் ரெமெடிக்கு பின்னாடி இருக்க அந்த சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ், அந்த பாராடைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு வந்து சோஷியாலஜி படிக்கும்போது ஜெனரல் சைக்காலஜி அலைட் பேப்பரா இருந்தது. அப்ப நான் படிச்ச சைக்காலஜியோட எனக்கு இந்த ஃப்ளவர் ரெமெடியில படிச்ச சைக்காலஜி ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதோட அப்ரோச் ரொம்ப மென்மையாவும் இருக்கு, முழுமையாவும் இருக்கு. சோ இது நம்ம வந்து கட்டாயமா எல்லாரும் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க அந்த மருந்து வாங்கி சாப்பிடணும்னு நான் அதுக்காக இதை சொல்லல. பட் அந்த ரியலைசேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே அக்செப்டன்ஸ் வந்துரும் இல்லையா? இல்லாட்டிதான் நம்ம இவங்க மோசமானவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு பிரிச்சுட்டு இருப்போம். இப்ப எல்லாருக்குள்ளயும் எல்லாமே இருக்கு. நேத்து இப்படி இருக்கவங்க நாளைக்கு அப்படி மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு அந்த டைனமிக் நம்பிக்கையோட
அவர் சொல்ற ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி நீங்க ஒரு இடத்துலயே அடைஞ்சிருக்காதீங்க. வெளியில போய் வானத்த பாருங்க. கீழயே பார்த்துட்டு நீங்க சோகமா இருக்காதீங்க. அந்த மாரி வானத்த பாருங்க. அப்புறம் சொல்லுவாரு, எல்லா இடையூறுமே நோய்க்கு காரணம். நம்ம நம்மளுடைய ஆன்ம நோக்க பாதையில போணும். அப்ப வந்து அடுத்தவர் இசைக்கு ஆடுவதும், அடுத்தவர் ஆட இசைப்பதும் அதுவுமே நோய் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் பரிவு, பொறுமை, பணிவு இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் இது அதெல்லாம் இருந்தா நம்ம மகிழ்ச்சி இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நம்மள நோய் இல்லாம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. நோயின்றது வந்து இந்த குறுக்கீடு தான். அடுத்தவர்கள் வந்து நம்மளோட பாத்துல அவங்க இதுவாகிறது, நம்ம அதை புரியாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர் இருக்கு. இருந்தாலுமே எல்லாரும் இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல பயங்கரமா இருக்காங்க. ஒப்பீனியன் லீடர்ஸ்னு வேற யாரோ தான் அவங்களுக்கு இருக்காங்க இல்லையா? அந்த அதனால கொஞ்சம் இந்த இதெல்லாம் படிச்சா எல்லாருக்குமே அந்த ஒரு நுவான்சஸ் புரிய ஆரம்பிக்கும். இதனோட லேயர்ஸ் புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஏமாற்றப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது மேபி 1 or 2 செஷன்ஸ்லயே கூட ஒரு 40 மினிட்ஸ் கூட ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தியரி நிறைய பேரை போய் சேரணும்னு தான் நான் நினைக்கிறேன். கட்டாயமா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணலாம் கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.